டில்லி மற்றும் கடிகார இயந்திரம். டில்லி என்பது மிகவும் ஆர்வமுள்ள ஒரு சிறிய அணில். அவளுக்கு பிரகாசமான கொட்டைகளையும் பழைய இயந்திர சக்கரங்களையும் சேகரிப்பது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் பெரிய புளிய மரத்தின் உள்ளே தேடி கொண்டிருந்த போது அவள் சிலந்தி வலைகளால் மூடப்பட்டிருந்த ஒரு விசித்திரமான கடிகார இயந்திரத்தை கண்டாள். அதில் இருந்த தங்க பொத்தானை அழுத்தியதும் இயந்திரம் ஊ ஊ ஊம் என்று சத்தம் செய்து ஒளிரும் ஓர் வாயிலை உருவாக்கியது. ஆர்வமும் துணிச்சலும் கொண்ட டில்லி அந்த வாயிலுக்குள் நுழைந்தாள். உடனே அவள் இருக்கும் காடு அதே போல தோன்றினாலும் அதில் பேசும் பெரிய காளான்களும் பறக்கும் குமிழிகளும் நிறைந்திருந்தது. அங்கே அவள் பீப் எனப்படும் ஒரு நட்பான இயந்திர பறவையை சந்தித்தாள். பீப் அவளிடம், இது காலக்காடு. இங்கு கடந்த காலமும் எதிர்காலமும் கலந்து காணப்படும் என்று விளக்கினான். ஆனால் ஐயோ, ஒரு தந்திரமான கால பிசாசு டில்லியின் பிரகாசமான கொட்டைகளை எல்லாம் காலத்தின் பல இடங்களில் சிதறடித்து விட்டான். டில்லியும் பீப்பும் சுழலும் வாயில்களை தாண்டி டைனோசர் காலத்தில் இருந்தும் எதிர்கால தோட்டங்களிலிருந்தும் புதிர்களை தீர்த்து சிரித்துக் கொண்டிருந்த பிசாசுகளை ஏமாற்றி கொட்டைகளை திருடி வந்தனர். இறுதியாக வீட்டிற்கு திரும்பிய போது டில்லியின் சேகரிப்பு இன்னும் பிரகாசமாக இருந்தது. மேலும் கதைகள் பகிர்ந்து கொள்ள ஒரு புதிய கடிகார இயந்திர நண்பனை அவள் பெற்றிருந்தாள். நீதி: காலத்தை தாண்டி ஆர்வத்துடன் ஆராய்ந்தால் புதிய சாகசங்களையும் புதிய நண்பர்களையும் கண்டுபிடிக்க முடியும்.